ஆசிரியர் உரை. தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாம் லிங்கன் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அட்லீஸ்ட் அவருடைய பேரையாவது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு உச்சபட்ச பதவியை அடையிற அளவுக்கு சிறப்பான இடத்துக்கு போனதுதான் அவருடைய வரலாறு. அவருடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளி. அப்படி இருந்து ஒரு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியா உயர்ந்ததுதான் அவருடைய வரலாறு. எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்தார். வரலாற்று அறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதிகள்லயே இருக்கிறதுலயே ரொம்ப செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவரை பத்தின ஒரு சின்ன நிகழ்வை தான் நான் சொல்றேன். இப்போ மிஸ்டர் லிங்கன் ஜனாதிபதியா பதவி ஏற்றாச்சு. யுஎஸ் பார்லிமெண்ட்ரியில ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, ஒரு டீட்டெயிலான ஸ்பீச். எதை பத்தி அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்காரு. எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கு யாருக்குமே அவரை சுத்தமா பிடிக்கல. அப்ப எதிர்கட்சி தலைவர் சடனா எழுந்துச்சு ரொம்ப ஏளனமா அவரை பார்த்து, மிஸ்டர் லிங்கன், நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். உங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவருக்கு தைச்சு கொடுத்த செருப்பு தான் நான் இன்னைக்கு என்னோட காலில் போட்டிருக்கேன். இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட சபையில, ஒரு பார்லிமெண்ட்ரியில எத்தனை மாமனிதர்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மளை ஏளனமா பேசுறாரு அப்படிங்கிற எந்த ஒரு நடுக்கமோ பதற்றமோ தளர்வோ இல்லாம ஆபிரகாம் லிங்கன் உடனே எழுந்துருச்சு, ஆமா என்னுடைய அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தான், அவருடைய மகன் தான் நான். ஆனா எங்க அப்பா இறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவர் தைச்சு கொடுத்த செருப்பை இன்னும் உங்களோட காலில் நீங்க போட்டிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், எங்க அப்பா எப்பேற்பட்ட ஒரு நல்ல தொழிலாளி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொழிலாளியுடைய மகனாகிய நான் பண்ணக்கூடிய இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய எல்லா சம்பவங்களும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை முடிக்கிறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அணுகுமுறை, ஆட்டிடியூட். சரியா? அப்படிங்கிறப்போ நீ எந்த ஒரு முயற்சியை செய்யறப்பையும், நீ எப்பேற்பட்ட சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு உயரிய பதவியில் இருந்தாலும், ஒரு நல்ல முயற்சியை நீ எடுத்து வைக்கிறப்போ உனக்கு பல இன்னல்கள், இடையூறுகள், குறை பேசுறவங்க எல்லாருமே இருக்கத்தான் செய்வாங்க. அப்ப அவங்க பேசுறவங்க எல்லாரையும் புறம் தள்ளிட்டு உன்னுடைய முயற்சியை மட்டுமே குறிக்கோளா வச்சு மன உறுதியை விடாம, எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் வந்தாலும் என்னுடைய மன உறுதியையும் வைராக்கியத்தையும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறத உன்னோட மனசுல நீ ஆணித்தரமா பதிவு பண்ணிக்கணும். இப்போதைக்கு இந்த வயசுல உனக்கு தேவையான 2 வைராக்கியம், ஒண்ணு கல்வி, இன்னொன்னு ஒழுக்கம். இது 2த்தையும் நீ உன் வசம் ஆக்கிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கு எப்பயுமே வெற்றி தான். நன்றி.